ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மாங்காய் சாதம். அதுக்கு ஒரு கிளிமூக்கு மாங்காய் எடுத்துட்டு ஒரு 3/4 கப் அளவு துருவி வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் திரும்ப பாடுறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, பயத்தம்பருப்பு, பச்சை மிளகா, பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இல்பச்சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சது இது எல்லாத்தையும் போட்டுருங்கோ. கடுகு, உளுத்தம்பருப்பு நான் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா சிவந்த உடனே பச்சை மிளகா, பெருங்காயம். பச்சை மிளகா போட்டு நான் எப்பவுமே சொல்லுவேன், கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடுங்க. பெருங்காயமும் போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா இதில் வேர்க்கடலை வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் இந்த மாங்காய் இருக்குது இல்லையா, அந்த துருவி வச்ச மாங்காய் அதை போட்டுருங்கோ. அதை போட்டுட்டு உப்பையும் போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா வேகணும். நான் மஞ்சப்பொடி போடலை, நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க. ஏன்னா அது மாங்காய் கலரில் இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால நான் மஞ்சப்பொடி போடலை. இது கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது ஒருத்தருக்கு காண்றபடி நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது பண்ணிக்கோங்க, நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க எவ்வளோ பேருக்கு வேணுமோ. நான் குவான்டிட்டி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், எல்லாம் ஒருத்தருக்கு தான் வரும். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு போடுமா என்னங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது கொஞ்சம் நல்லா வதங்கின போட்டுட்டு நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச சாதத்தை அதில் போட்டு கலரி வச்சிடணும். அவ்வளோதான், மாங்காய் சாதம் ரெடி.